இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தைகள் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். இந்த வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சுருக்கமாய் தியானிக்க இருக்கிறோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமே ஆனால் விசுவாசத்தின் ஆவி, விசுவாசத்தின் ஆவி என்கிற இந்த தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று சொல்லி இங்கு வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் அவரோடு கூட ஊழியம் செய்த சில அப்போஸ்தலர்களுமாய் அவர்கள் இவ்விதமான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள். நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. நாங்களும் என்று சொல்லும்போது அங்கே இன்னொரு கூட்டமும் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் முதற்கன் அறிய வேண்டும். இப்ப நாங்களும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கூட்டம் அங்க இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம் அப்படி சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, நாங்களும் அங்கே வருகிறோம் அப்படி சொன்னா, அப்ப நம்ம மட்டும் இல்ல, அவங்களும் நம்ம கூட வர்றாங்க, அல்லது அவங்க மட்டும் இல்ல, நாமும் என்ன செய்யறோம், போகிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமாகும். அதே போலதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று சொல்லும் போது, அப்போ அந்த விசுவாசத்தின் ஆவி என்பது எதை குறிக்கிறது? நாங்களும் என்று சொல்லும் போது அவர் இன்னொரு கூட்டத்தை அடையாளப்படுத்துகிறாரு. அந்த கூட்டமும் எது அப்படிங்கிறத உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த விசுவாசம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு காணப்பட்டிருந்தது. அது எத்தகைய விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் என்று சொல்லும்போது, அதுக்கு முந்தின அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே 2 விதமான ஊழியங்கள் காண்பிக்கப்படுகிறது. அதில் ஒன்று பழைய ஏற்பாட்டு கால ஊழியம், இன்னொன்று புதிய ஏற்பாட்டு கால ஊழியம். பழைய உடன்படிக்கையின் ஊழியம், புது உடன்படிக்கையின் ஊழியம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், நீதியை செலுத்துகிற ஊழியம், ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம், மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று சொல்லி 2 விதமான ஊழியங்களை குறித்து 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே நாம் கிட்டத்தட்ட முழுக்க அவைகளை குறித்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப ஒளிந்து போகிற ஊழியம், மகிமையான ஊழியம் என்று சொல்லி 2 ஊழியத்தை காண்பித்து கொடுக்கிறது மட்டுமல்ல, 2 ஊழியத்தினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது, 2 ஊழியத்தினுடைய நிலைப்பாடுகள் எப்படிப்பட்டது என்கிற வெளிச்சத்தையும் ஆவியானவர் காண்பித்து கொடுத்து, ஒன்றை விட இன்னொன்று மகா மேன்மையானது என்கிற வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்து விட்டு, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் என்று அவர் சொல்லுகிறார். சொன்னது மட்டும் இல்ல, நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை என்பதைத்தான் முதற்கண் வெளிப்படுத்துகிறார். அப்போ அப்போஸ்தலர்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் சோர்ந்து போகிறதில்லை அப்படி சொன்னா, இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிறோம், இப்படிப்பட்ட மகா மேன்மை நிறைந்த சத்தியங்களை பெற்றிருக்கிறோம், இப்படிப்பட்ட மகா மகிமை நிறைந்த, மகிமையின் மேல் மகிமை அடைகிற, அல்லது மகிமையின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கிற குமாரனுடைய சாயலை தழுவி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட மகா மேன்மையும் உத்தமமான உபதேசம் நிறைந்த ஊழியத்தை பெற்றிருக்கிறபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அவ எதுலதான் அந்த விஷயம் இருக்குன்னு கேட்டா, அந்த ஊழியத்துலதான் விஷயம் இருக்கு. 2 ஊழியத்தை காண்பித்து கொடுக்கிறார். ஒன்று நியாயப்பிரமாணத்தை தழுவி வருகிற ஊழியம், இன்னொன்று கிருபை பிரமாணத்தை தழுவி வருகிற ஊழியம். அப்ப இந்த ஊழியத்தை பொறுத்து இந்த காரியத்தை காண்பித்து கொடுத்துட்டுதான் அடுத்த அதிகாரத்தில் இவ்விதமாய் பேசுகிறார். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இவ்வளவு மகத்துவமான சத்தியங்கள் அடங்கிய இந்த உன்னதமான ஊழியத்தை பெற்றிருக்கிறபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை.
அது என்ன ஊழியம் அப்படி சொன்னா பாருங்க, 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ விசுவாசியாதவர்களுடைய மனது குருடாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அவர்கள் குணப்படவில்லை. விசுவாசித்தவளை பாக்கியவது என்று வேதத்தில் பார்க்கிறோமே. விசுவாசம் இல்லாத சந்ததி குருட்டாட்டத்தில் இருக்கிறது என்பதை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அதனை தொடர்ந்து வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தை பாருங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த 6ஆம் வசனத்தை நம்ம உன்னிப்பா கவனிக்கும் போது பிரியமானவர்களே, இந்த 6ஆம் வசனம் நமக்கு எதை காண்பித்து கொடுக்க, அடிக்கடி தியானிக்கக்கூடிய ஒரு வசனம் தான். அந்த வசனம் நமக்கு எதை காண்பித்து கொடுக்கிறது? சிருஷ்டிப்பின் துவக்கத்திலே தேவன் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் நிறைந்திருந்த அந்த பூமியை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். அதைத்தான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த சமயத்துலதான் தேவன் பார்க்கிறார், அந்த பூமியை பார்க்கிறார். அவருடைய ஆழத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா இருள் இருக்கிறது, ஒழுங்கின்மை இருக்கிறது, வெறுமை இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்துல தான், இந்த சூழ்நிலையில தான் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் என்ன செஞ்சுட்டு உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஆம், கிறிஸ்துவின் உபதேசம் நல்லது என்று தேவன் காண்கிறார். இந்த புது உடன்படிக்கையின் உபதேசம் நல்லது என்று தேவன் காண்கிறார். அப்படி எதை தொடர்ந்து இதை படிக்கிறேன் அப்படி சொன்னா, பழைய ஏற்பாட்டு கால ஊழியத்தை தொடர்ந்து, நியாயப்பிரமாண ஊழியத்தை தொடர்ந்து தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற சிருஷ்டிப்பின் மகத்துவத்திலே சிலுவை பற்றிய உபதேசத்தை தேவன் வெளிப்படுத்தி ஒரு பிரகாசம் உண்டாகிவிட்டது என்பதை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் இங்க கவனிக்கிறோம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வந்த தேவன். நானா புதுசா ஒண்ணு சொல்லல, பைபிள் இவ்விதமாக தான் இருக்கு, இவ்விதமாகவே படிப்போம். மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்திலிருந்து ஜீவனுக்கு ஏதுவான ஊழியத்தை ஏற்படுத்தின தேவன், குறைவான மகிமை பெற்றிருந்த ஊழியத்திலிருந்து அதிக மகிமை கொண்ட ஊழியத்தை பெற்றிருக்கிற அந்த ஊழியத்தை ஏற்படுத்துகிற தேவன். இவ்விதமாக தான் நாம் படிக்க வேண்டியது இருக்கு. அப்படிதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சொல்ற, எப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறபடியால். மோசேக்கு அப்படிப்பட்ட இரக்கம் கிடைக்கல, இரக்கம் கிடைச்சது, ஆனா இப்படிப்பட்ட இரக்கம் கிடைக்கல. இரக்கம் பெற்றிருக்கிறபடியால் சோர்ந்து போகிறது இல்லை. மோசே கூட ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டார்? சோர்ந்து போயிட்டார். ஆவியில விசனம் உண்டாயிட்டு அவசரப்பட்டார். காரியமே உதவாமல் போகிறது போல அவர் கானானுக்குள் பிரவேசிக்க கூடாமல் போய்விட்டது. இதையும் கூட நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆனா இவர் சொல்றார், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அதனாலதான் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து, எப்படிப்பட்ட விசுவாசம், எந்த விசுவாசத்துக்குள்ள வந்தாங்க? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அந்த வசனத்தை ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்கு. 2 கொரிந்தியர் 4:6 நம்ம உற்று கவனிக்கும் போது அது ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது. இருள் இருந்த இடத்துல தேவன் என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. பழைய உடன்படிக்கையில ஜனங்கள் பலிகளை, செலுத்தப்பட்ட பலிகளையே மீண்டும் மீண்டும் செய்து 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 வெளிச்சத்தையே காணாமல் இருந்த சமயங்களிலே இப்படிப்பட்ட மகத்துவமான ஊழியத்தை, பிரகாசிக்கக்கூடிய ஊழியத்தை கொண்டு வந்து தேவன் மகிமைப்படுகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. வேதத்தை வாசித்து பாருங்க. இதை சொல்லி என்ன சொல்றது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். இதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்திலே சொல்றாரு,
இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க, மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஒளி என்று சொல்லும் போது நல்ல பாருங்க, ஒளி எங்க இருந்து வருதுன்னு கவனிச்சீங்கன்னா ஆதியாமத்துல வாசிக்கிறோம். உண்மையிலே ஒளி எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி நமக்கு தெளிவா தெரியல. ஆனா இவர் வாயிலிருந்தா என்ன செய்து புறப்படுகிறது. தேவனுடைய வாயிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம் வந்துட்டு அப்படின்னு அந்த ஒளி வெளிப்பட்டுட்டு, அவன் இந்த ஒளி இந்த உலகத்துல வெளிப்பட்டது ஆண்டவர் எப்படி காமிக்கிறார்னா, இருள் நிறைந்து இருந்த இடத்துல இப்ப வெளிச்சம் உதித்தது. நியாயப்பிரமாணத்துக்குள்ளே, சடங்காச்சாரத்துக்குள்ளே, பாரம்பரியத்துக்குள்ளே காணிக்கைகளும் பலிகளும் தான் முக்கியம் என்று சொல்லி அதை உயர்த்தி பேசக்கூடிய இடத்திலே இந்த வெளிச்சம் வந்து பிரகாசிக்கிறது. அவைகள் அல்ல, அந்த இருள் மங்கி போகிறது. அல்லது ஆசாரியர்களில் அநேக விசுவாசத்திற்கு உட்பட்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்களும் நானும் பார்க்கிறோம். 5வது அதிகாரத்தில் கூட நீங்கள் நானும் பார்க்க முடியாக. இங்கே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் சொல்லிட்டு சொல்றார். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. என்ன இவ்வளவு ஒரு வெளிப்பாடு! இதே புஸ்தகத்துல கூட இன்னொரு இடத்துல கூட இது சொல்றார். இதே 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துக்கு வரும்போது 5ஆம் வசனத்துல சொல்றார். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று சொல்லி நாம் இங்கே கவனிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்ப எல்லா பக்கத்திலும் உபத்திரவங்கள் அனுபவித்தவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையை குறித்து 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, மிலாறு நாளை அடிபட்டவர், கல்லெறி உண்டவர், கப்பற்சேதத்திலே சில முறை பாதிக்கப்பட்டவர், அநேக முறை கண் விழிப்பு, உபவாசம், கள்ள சகோதரர்கள் மற்றும் சொந்த சகோதரர்களால் வந்த மோசம், சொந்த ஜனங்கள் மற்றும் கள்ள சகோதரர்களால் வந்த மோசம், பல காரியங்கள்ல பல அனுபவங்கள்ல உபத்திரவங்கள் பாடுகளை அனுபவித்து வந்தவர் இங்கே சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறதில்லை, ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் என்ன செய்யறதில்லை, கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் என்ன செய்கிறதில்லை, மடிந்து போகிறது இல்லை அப்படிங்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. காரணம் என்ன அப்படின்னா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். 13ஆம் வசனத்துல தான் பார்க்கிறோம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசிக்கிறபடியால் நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எந்த விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசத்தை காண்பித்துக் கொடுக்கிறார் என்று சொன்னால், 10, 11, 12 3 வசனங்கள் நான் உன்னிப்பா கவனிக்கும் போது கிறிஸ்துவனுடைய மரணம் மற்றும் ஜீவன் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவருடைய மரணம் மற்றும் ஜீவன், குமாரனுடைய மரணம் மற்றும் ஜீவன் வெளிப்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட விசுவாசத்தினால நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை பாருங்க. இந்த அதிகாரம் துவங்கும் போதும் சொல்றாரு, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. இது முடிக்கும் போதும் பாருங்க, 16ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். இதே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பாருங்க, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அதுக்கு முன்னால சொல்றாரு, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. முதல் வசனத்திலையும் சொல்றார், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. இந்த அதிகாரத்துடைய கடைசி பகுதியிலையும் சொல்றாரு, சோர்ந்து போகிறது இல்லை. எதனால இவரால் சொல்ல முடிந்தது? அது மட்டும் இல்லை, எப்பக்கத்தில் நெருக்கம்தான்,
அவரால் சொல்ல முடிகிறது, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது இல்ல, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்ல, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்ல. காரணம் என்ன? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அதனாலதான் அந்த அதிகாரத்தினுடைய இந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் துவக்கத்தில் முதல் வசனத்தில் சொல்றார், சோர்ந்து போகிறது இல்ல. கிட்டத்தட்ட முடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார். 16வது வசனம், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்ல. இதுக்கு இடையில தான் பார்க்கிறோம், விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து வைராக்கியமா பேசுகிறேன். இன்னைக்கும் சொல்றேன் பிரியமானவர்களே, நீங்களும் கூட பல சூழ்நிலையில பாவ சோதனைகளா இருக்கட்டும், பலவிதமான போராட்டங்களாக இருக்கட்டும், எப்பக்கத்துல நெருக்கம் வந்தாலும் சரி, எந்த பக்கம்னாலும் சரி, இந்த பக்கமா இருக்கலாம் அல்லது இந்த பக்கமோ, எப்பக்கத்துல நெருக்கப்பட்டும் என்ன செய்ய மாட்டோம்? ஆமா, ஒடுங்கி போக மாட்டோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவன் சொல்லி எவ்வளவாய் பக்தன் பாடுகிறார் பாருங்க. எவ்வளவு மகத்துவம்! இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் ஆவியை அப்போஸ்தலர்கள் பெற்றிருந்தார்கள். அதைத்தான் இங்க சபைக்கு தெரியப்படுத்துறாங்க. நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்த அந்த விசுவாசத்தின் ஆவி. எந்த விசுவாசத்தின் ஆவி? அதுக்கு மேலேயும் சரி கீழே நீங்க படிச்சு பார்த்தா அங்க என்ன சொல்லப்படுனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அவருடைய ஜீவன் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 10, 11, 12 ஆகிய 3 வசனங்களை பாருங்க, நல்ல கவனிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க 10ஆம் வசனத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, மரணமும் ஜீவனும் வெளிப்படு, அந்த 2 வார்த்தையை பார்ப்பீங்க. 11ஆம் வசனத்துல பாருங்க, அங்கேயும் மரணமும் ஜீவனுங்கிற வார்த்தை இருக்கு. 12ஆம் வசனத்தை பாருங்க, அங்கேயும் என்னதான் இருக்கு? மரணம் ஜீவன், 2 வார்த்தை இருக்கா இல்லையா? அது வந்துகிட்டே இருக்கு. மரணம் ஜீவன், மரணம் ஜீவன், மரணம் ஜீவன் சொல்லி 10, 11, 12 3 இடத்துல இருக்கு. சொல்லிட்டுதான் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஏன் நம்மளால இவ்வளவு தைரியமா இருக்க முடியல? எப்பக்கத்தில் நெருக்கம் வந்தோம், எப்பக்கம் என்ன, 2 பக்கத்துல இருந்து உபத்திரம் வந்தாலே, நெருக்கம் வந்தாலே நம்மளால நிக்க முடிய மாட்டேங்குது. துன்பப்படுத்தப்பட்டும் நம்ம கைவிடப்பட்ட நிலைமையை உணர்றோம். கலக்கம் அடையும் போது நம்ம மனம் முறிஞ்சு போயிருந்தோம், கலக்கம் வந்துருது, மனம் முறிஞ்சிருந்தோம். கீழே தள்ளப்படும் போது சில நேரங்களில் மடிஞ்சு போயிருந்தோம். அவ்வளவுதான், நம்மளை கீழே தள்ளிட்டாங்க. அல்லது ஏதோ ஒரு சோதனை, பாவ சோதனையில பிடிக்கப்பட்டு, அல்லது ஒரு பாவ இச்சையில பிடிக்கப்பட்டு அதுல விழுந்து அல்லது சோர்ந்து போய் ஒடுங்கி போய் அல்லது நொறுங்கின ஒரு அனுபவத்தோடு ஒருவளை காணப்படலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிற என்ன சொல்றது தெரியுமா? விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருக்க வேண்டும். எத்தனையோ ஆவியை பத்தி இருக்கு. சத்திய ஆவின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு, பரிசுத்த ஆவி, சுட்டெரிப்பின் ஆவிலாம் இருக்கு. எஸ்ஐ 4வது அதிகாரத்தை பார்த்தா சுட்டெரிப்பின் ஆவிலாம் இருக்கு. இங்க பாக்குறோம் விசுவாசத்தின் ஆவி. எதனால இப்படி தைரியமா பேச முடிந்தது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இவ்வளவு ஒரு வைராக்கியமும் தைரியமும் காணப்பட்டதற்கான அடையாளம் என்ன? அவருக்குள்ளே விசுவாசத்தின் ஆவி இருந்தது. அதனாலதான் சொல்றார், நாங்களும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது என்ன? நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொல்லும் போது அங்கே மேல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று 10ஆம் வசனத்துல சொல்றாரு. 11 சொல்றார். அது எப்படி அப்படின்னா, சாவுக்கிடமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். பாடுகள் உபத்திரவங்கள் எதுக்காக நமக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னா, இது உண்மையாவே இது எதுக்காக அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா, குமாரன் பாடுகளின் வழியாய் கடந்து போனார், குமாரன் அநேக உபத்திரவ வழியாய் கடந்து போனார், அவர் மரணத்தின் சாயலுக்கு உட்பட்டு பிற்பாடு அவர் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு உட்பட்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்
உயிர்த்தெழுதலின் சாயலிலே அவர் பிழைக்கிறார். அதே காரியத்தை தான் இங்கேயும் காண்பிக்கிறார். அதனாலதான் பிரியமானவர்களே, 8:9 இவ்வளவு வைராக்கியமாய் பேசுகிற பவுல் விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்துகிறது. காரணம் என்ன? 10, 11, 12 அல்லது அந்த 8ஆம் வசனத்துக்கு மேல 6, 7, அதுல 4, 5, 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அதுக்கு முந்தின அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல அழிந்து போகிற ஊழியத்தை குறித்து, அழியாத ஊழியத்தை குறித்து பேசுகிறார். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். வெளியில இருந்து கேட்கிறவங்க, காணொலியை பார்க்கிறவங்க கூட இப்படி நினைக்கலாம், அநேக ஊழியங்களை குற்றப்படுத்துறாங்கன்னு நினைக்கலாம். இது குற்றப்படுத்துறதுக்காக இல்லை. உங்கள்கிட்ட வந்து ஒருத்தங்க கேட்காங்க, இந்த தூத்துக்குடி பட்டணத்துல எத்தனையோ கல்லூரி இருக்கு, எத்தனையோ ஆர்ட்ஸ் கல்லூரி இருக்கு, எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருக்கு, நான் இந்த காலேஜில் சேர்க்குன்னு நினைக்கிறேன், பிள்ளைய சேர்க்குன்னு நினைக்கிறேன், அல்லது இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குன்னு நினைக்கிறேன், இது நல்லா இருக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா, இல்லை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்காதீங்க, இதில் இப்படிப்பட்ட சில குறைபாடு இருக்கு, இங்கே பாடம் எடுப்பேன்னு சொல்லுவாங்க, எடுக்க மாட்டாங்க, அப்படி எடுத்தாலும் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, இங்கே சில இது ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நீங்க இங்கே சேர்க்காதீங்க, இன்னொரு பள்ளிக்கூடத்தில் சேருங்க, அல்லது இன்னொரு காலேஜில் சேருங்க, இந்த காலேஜில் சேர்க்காதீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் குற்றப்படுத்துகிற ஆவி கிடையாது, நம்மளை சரிப்படுத்துகிற ஆவி, நம்மளை சீர்படுத்துகிற ஆவி. உடனே சொல்லிடுவீங்களா, ஒரே குற்றப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிடுவீங்களா? அவர் அதை சொல்லிக் கொடுக்கலன்னா நீங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையே பாழா போயிரும், படிப்பே பாழா போயிரும். அப்ப அதுலலாம் நமக்கு கவனம் இருக்கு, அதுலலாம் கவனமா இருக்கிறோம். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா புலி வியாபாரம் பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அடியில புளியையோ இதே காந்தத்தையோ வச்சு விட்டுருவாங்க, இடம் கிட்ட அதிகமா இருக்கட்டும் சொல்லி வச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் கண்டுட்டோம்னா அது விளக்கிடுதும், இந்த நபர்கிட்ட புளி வாங்கக்கூடாது. ஒரு கடையில அளவு சரியா போட மாட்டேங்காங்க, அல்லது தரம் சரியா இல்லை அப்படின்னா கடையை மாத்திருந்தாங்க. ஆனா சபை என்னத்தையோ போவையா ஞாயிற்றுக்கிழமை, ஆனா ஏதாவது ஒரு இடத்துல போய் கர்த்தரை பாடி ஆடி ஆராதிக்கணும், என்னத்தையோ வார்த்தையை கேட்கணும், போகணும், அப்படி கிடையாது. அதனாலதான் பவுல் விசுவாசத்தின் ஆவியை குறித்து பேசுறதுக்கு முன்பாக, நாங்க விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று சொல்வதற்கு முன்பாக, அதுக்கு முந்தின அதிகாரத்துல 2 விதமான ஊழியங்களை குறித்து பேசுகிறார், 2 விதமான ஜனங்களை குறித்து பேசுகிறார். மோசேயுடைய நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் எப்படி? மோசேயுடைய நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுடைய இருதயத்தின் மேல ஒரு முக்காடு இருந்தது. ஆனா இன்னைக்கு முக்காடு எடுபட்டு போய்விட்டது என்று சொல்லி பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள, பழைய உடன்படிக்கை மற்றும் புது உடன்படிக்கைக்குள்ள குறைவான மற்றும் நிறைவான ஊழியத்துக்குரிய வேறுபாடுகளை, விசேஷித்த காரியங்களை காண்பித்து கொடுக்கிறார். இதை படிக்கணும். ஏன் இதை கொரிந்து சபைக்கு காண்பித்து கொடுக்கிறார் தெரியுமா? கொரிந்து சபை பாரம்பரியத்துக்குள்ள போய்விடக்கூடாது, நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற ஒரு ஒழுங்கின்படி பாரம்பரியமான ஒரு இடத்துக்குள்ளே நின்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்த கொரிந்து சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தேவன் வேறு பிரிக்கிறார். அதனாலதான் நியாயப்பிரமாணத்தினால் எழுப்பப்பட்ட அந்த ஊழியத்துக்கு, நியாயப்பிரமாணத்தின் மூலம் வரக்கூடிய ஊழியத்தையும் கிருபையின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட ஊழியத்தையும் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல காண்பித்து கொடுத்து பிற்பாடுதான் சொல்றார், சோர்ந்து போகிறது இல்லை. எதனால சோர்ந்து போகிறது இல்லை? இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடியால், இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிறபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அது என்ன இப்படிப்பட்ட ஊழியம்? அதை தொடர்ந்து அந்த சுவிசேஷம் மறைபொருளா இல்லை அப்படிங்கிற காரியத்தையும் காண்பித்து கொடுத்துட்டு, அந்த சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, அது கிறிஸ்துவனுடைய அந்த சாயல், தேவனுடைய சாயல், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் இதுக்கு முந்தின அதிகாரத்திலையும் காமிச்சு கொடுக்கிறார். அவருடைய மனது இந்நாள் வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். நீங்க தாராளமா பார்க்கலாம். அங்கே 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்க, அவருடைய மனது கடினப்பட்டது. எவ்வளவு பாருங்க, அவருடைய மனது கடினப்பட்டது. இங்க பாருங்க, அவருடைய மனது குருடாக்கப்பட்டது. இதைத்தான் காண்பித்து கொடுத்துட்டே இருக்கிறார். அப்ப நாங்க இப்படிப்பட்ட ஊழியத்தில் விசுவாசிக்கிறோம்,
எந்த விசுவாசம் இவர் இவ்விதமாய் பேசும்படிக்கு இவரை நடத்தினது அப்படின்னு சொன்னா, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மன்னிக்கவும் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் என்ன செய்யறதுல மடிந்து போகிறது இல்லைன்னு சொல்றாரு. ஏன் இவ்வளவு பாட்டுகளுக்கு மத்தியிலையா? பழைய உடன்படிக்கையில அப்பம் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானா கூட செத்துருவான், நிலையா நிப்பான், சோர்ந்து போயிருவான். அதுதான் காமிச்சு கொடுக்கிறாரு. அந்த ஊழியம் ஆக்கின தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். இன்னைக்கு அப்படிதானே? அண்டுட்டு வேலை கேட்டேன், ஒரு சகோதரன் அப்படிதான் பயங்கர வைராக்கியமா இருந்தார். அப்படி சரீரத்தில் ஒரு வியாதி சரியாகல, ஆண்டவர் மறுதளிச்சு இப்போ சைவத்துல பார்த்தேன், பாக்கெட் எல்லாம் என்னது கணேஷ் போயில இருக்கு, பீடி சிகரெட்டு, வைராக்கியமா இருந்த மனுஷன். கண்கூட நான் பார்த்தேன், கண்கூட நான் அவரோடு ஒளிந்து போவேன், கண்கூட பார்த்த மனிதன் ஃபுல்லா பாக்கெட் எல்லாம் இது போத வஸ்துகளோடு அலைகிறார். இப்போ வரைக்கும் அப்படிதான். கிட்டத்தட்ட ஒரு மாசம் முன்னால வரைக்கும் பார்த்தேன் நினைக்கிறேன். ஒரு மாசம் இல்ல, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால இருக்கும். அப்படியேதான் இருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, சரீரத்தில் ஒரு பலவீனம். அது எனக்கு செவி கொடுத்த மாதிரி இல்லை, எனக்கு வேண்டாம் இவரு. ஏன் என்னையா, எனக்கும் எங்களுக்கு முன்னாலெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பயங்கர வைராக்கியமா இருந்தீங்களே, உங்களை பார்த்து நாங்களே மணிக்கணக்கா ஜெபிக்கணும்னு சொல்லி உங்களை பார்த்து அப்படி நாங்கள் ஆச்சரியப்பட்டு இருக்கிறோமே. என்னாச்சுன்னு பார்த்தா, அவர் இன்னும் நியாயப்பிரமாணத்துல தான் இருக்கிறாரு, அதுக்குள்ளேதான் இருக்கிறாங்க. இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி என்னாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோமே. ஜனங்கள் வலிய நிமித்தம் மனமடிவடைந்தார்கள். மனமடிவு. ஆனா இவர் சொல்றாரு மனமடிந்து போவதில்லைன்னு சொல்றார், மனம் முறிந்து போவதில்லை, மடிந்தும் போவதில்லைன்னு சொல்றார். ஆனா இவன் மனம் மடிந்து போயிட்டான். எதுக்கு? எதை கண்டுட்டு மனம் முடிஞ்சிட்டான்? இவர் சொல்றார் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், அவன் ஒரு பக்கத்தில் நெருக்கப்பட்டு மனம் முடிஞ்சு போயிட்டான். இதான் பழைய ஏற்பாட்டுக்கால ஊழியம். ஏன் இவங்களால மனமுறிந்து போக முடியல, ஒடுங்கி போக முடியல, கைவிடப்பட்டு போக முடியல அப்படின்னு கேட்டா, இவர்கள் பெற்றிருக்கிற அந்த விசுவாசத்தின் ஆவி பெரிய வித்தியாசமானது. அது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த அந்த மரணத்தையும் அந்த ஜீவன் உயிர்த்தெழுதலின் சாயலையும் இவர்கள் தங்களுக்குள்ளே பெற்று அனுபவித்தார்கள். அதனால்தான் இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் என்று சொன்னார்கள். எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம். இதுல அப்போஸ்தலன் பவுல் பயன்படுத்துற பதத்தெல்லாம் பாருங்க, தனிப்பட்ட தன்னை குறித்து சொல்லல, நாங்களே சொல்றார். எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போ பவுல் மட்டும் இல்ல, பவுலோடு இருந்த தேவ பிள்ளைகள், தேவ தாசர்களும் எப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசினார்கள். இது பவுலுக்கு மட்டும் வந்த உபத்திரம் இல்ல, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. அப்ப நாங்கள் தான் சொல்றார். அப்ப ஒரு கூட்டம் இருக்கு, தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். அதனாலதான் பாருங்க, இந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துக்கு மேல உள்ள வசனங்களை பார்த்தாலும் சரி, அதுக்கு கீழே உள்ள வசனங்களை பார்த்தாலும் சரி, மரணமும் ஜீவனும் அங்கு வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த புதிய ஏற்பாட்டுக்கால ஊழியமே என்ன தெரியுமா? மரணமும் ஜீவனும் தான். அதனாலதான் இதுக்கு முன்னால கொஞ்சம் வந்தோம்னா, அதாவது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு வரும்போது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், அதுல எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க, இந்த காரியங்களை எவ்வளவு அழகா பேசுறார் பாருங்க. 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மன்னிக்கவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் இருக்கிறோம். அந்த ஜீவன் மரணம் இதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, நீங்க பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு தெரியும். ஜீவன் மரணம், இதுதான் அந்த ஊழியம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போதும் கூட அவர் சொல்றாரு, இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன்? அதை சொல்லிட்டு பாருங்க, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம்.
இதை சொல்லிட்டுதான் சொல்றாரு, நாங்கள் எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குறோம். இல்ல, இந்த 2 ஊழியத்துக்குரிய அடையாளத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல வரக்கூடிய இந்த விசுவாசத்தின் ஆவி எதிலிருந்து தொன்று தொட்டு வருது அப்படின்னு கேட்டா, குமாரனுடைய மரணம் மற்றும் ஜீவன். குமாரனுடைய மரணம் மற்றும் ஜீவன். உண்மையிலே பாவத்துட்டு மனம் திரும்பல அப்படின்னா அங்க மரணம் தான் நடக்கும். குமாரன் பாவத்துக்கான தண்டனை அவன் அனுபவிக்கிறார். உண்மைதானே? அது எதை காண்பிக்கு? பாவத்துக்கான தண்டனை அனுபவிச்சாகணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலன்னா அவன் தான் அங்க தொங்கணும். உண்மைதானே? இப்ப கிறிஸ்து பாவத்துக்கு காரணம் இல்ல, அவர் பாவம் செய்தவரா இல்ல, பாவம் அறியாதவரும் கூட. அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். அப்ப ஏன் அங்க மரிக்கிறார் அப்படின்னா, பாவங்களுக்காக, உலகத்தாருடைய பாவங்களுக்காக, நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கிறார். அப்போ நான் அவரை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா எனக்கும் பாவத்தின் சம்பளம் என்ன கிடைக்கும்? பாவத்தின் சம்பளம் என்ன கிடைக்கும்? மரணம் கிடைக்கும். அதுதான் குமாரனுடைய மரணம் எனக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. பாவத்துக்கு அவர் சம்பளம் வாங்குறாரு, என் பாவத்துக்கு அவர் சம்பளம் வாங்குறாரு, அவ்வளவுதான். பாவத்தின் தண்டனையை அவர் அனுபவித்தா. இப்ப நான் அவரை ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி எனக்கும் தண்டனை இருக்கு. அது நித்திய காலமான மரணம். அதனாலதான் இந்த புது உடன்படிக்கையுடைய ஊழியத்தை நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, மரணமும் ஜீவனும் விளங்கிக்கிட்டே இருக்கும். மரணமும் ஜீவனும், மரணமும் ஜீவனும். இந்த பூமியில மட்டும் இல்ல, இந்த வாழ்க்கையினுடைய கடைசியில அதுதான். நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து நாம் கிறிஸ்துவை சந்திக்க எதிர்கொண்டு போக நாம் எழுந்திருப்போம், பரிசுத்தவான்களோடு கூட எழுந்திருப்போம் என்கிற ஒரு பெரிய நிச்சயத்தையும் இந்த வேத வசனங்கள் தருகிறது. அதனாலதான் விசுவாசிக்கிறபடியால் நாங்கள் பேசுகிறோம் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவர் காண்பித்து கொடுக்கிறார், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று. இது எங்குள்ளது? இது எப்ப நடக்க போறது? கர்த்தருடைய வருகையில் நடக்க போகிற காரியத்தையும் பேசுறார். அப்போ எந்த விசுவாசம் சுத்தி சுத்தி என்ன விசுவாசம் தான் இருக்குங்க கேட்டா, இந்த விசுவாசத்தை நான் 2 பகுதியை நான் பிரிச்சிருந்தேன். ஒரே கான்செப்ட் தான், ஆனா 2 கோணங்கள்ல பிரித்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஒன்னு, இந்த பூமியிலேயே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பது, பழைய மனுஷன் மடிந்து புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு வாழ்வது. 2வது, இதை எந்த கோணத்துல பார்க்கணும் தெரியுமா? இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை நான் முடித்து உயிர்த்தெழுதலிலே பரிசுத்தவான்களிடத்திலே நான் பங்குள்ளவனாய் இருப்பேன் என்கிற அந்த வெளிச்சத்தையும் இந்த வேதவசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதைத்தான் பவுல் என்ன சொல்றாரு, எங்கள் சரீரத்தில் எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம். இந்த பூமியில அந்த மரணமும் ஜீவனும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுங்கிறத இந்த 13ஆம் வசனத்துக்கு மேல பேசிக்கிட்டே இருந்துட்டு 13ஆம் வசனத்துக்கு பிற்பாடு எதை சொல்றாருன்னா, இந்த உலகத்தினுடைய முடிவுல என்ன நடக்கும்? கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் என்ன செய்வார்? இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தமக்கு முன்னால உங்களோட கூட நாங்களும் என்ன செய்வோம்? அங்க வந்து நிற்போம். பரிசுத்தவான்களோடு எல்லாரும் இணைஞ்சு அங்க வந்து நிற்போம். அவருக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். இதனாலதான் அவர் சொல்றார், இவ்வளவு ஒரு மகத்துவமான ஊழியத்தை பெற்றதுனாலதான் சொல்றார், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. நீ நிறைய பேர் 15ஆம் வசனத்தை பிடிச்சுக்கிட்டு சொத்துரம் 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 சொல்லிக்கிட்டு இதனால கிருபை பெருகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம்! எந்த ஸ்தோத்திரம் அங்கீகரிக்கப்படும்? என்ன, எந்த ஸ்தோத்திரத்தை அங்கீகரிப்பா? எதுல தேவனுடைய மகிமை வெளிப்படும்? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால தேவனுடைய கிருபை பெருகிறோம், ஆனா சோதரிங்கன்னா சும்மா சோதரிக்கிறது கிடையாது. வேத வசனங்கள் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன் நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். இதுல எழுப்பப்படுற ஸ்தோத்திரம் பாருங்க, வருகையில் அவர் என்னை எடுத்துக்கொள்வா, நித்திய ஜீவனை எனக்கு தந்தருளுவா, அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் எனக்கு எப்படிப்பட்ட படிப்பினையை காண்பிக்கிறது. இந்த உலகத்திலையும் என்னுடைய பாவ வாழ்க்கை மடிந்து கிறிஸ்துவோடு கூட நான் ஜீவிப்பதையும் குறிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தின் முடிவில் நானும் என்ன, நம்ம எல்லாரும் ஒரு நாள் மரிக்கதான் போறோம். சரிய பிரகாரம் மரணம் இருக்கு. நான் மரித்து யுகாயுகமா தேவனோடு கூட வாழப்போகிற வாழ்க்கை இருக்கிறது. இதை குறித்து தான் தெசலோனிக்கே புஸ்தகத்தில் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும் போது 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரம் 16, 17, 18 சொல்லும் போது அவர் சொல்றார், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவா. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின் உயிரோடு இருக்கும் நாமும்
ஆமா, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட காணப்பட்டு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த வார்த்தைகளாலே தேற்றுங்கள். இந்த வார்த்தை தான் சபையை தேற்ற வேண்டும். ஒரு ஆரவாரத்தோடு வரப்போகிறார். அதைத்தான் அவர் சொல்றாரு. விசுவாசித்தேன், நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர். எப்படிப்பட்ட நிச்சயத்தோடு இந்த பூமியில வாழ வேண்டியது இருக்கு? கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர். அந்த விசுவாசம் என்னையும் அவர் எழுப்புவார் என்பதை காண்பிக்கிறது. அதனாலதான் கர்த்தர் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவாருங்கிற தேவ காலத்தோடு வருவாருங்கிறத காமிக்கிறதுக்கு முன்னால அதே 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்றாரு, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நிச்சயத்தை காண்பித்து கொடுத்துட்டுதான் அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ காலத்தோடு எல்லாம் வருவாருங்க. அந்த வெளிப்பாடெல்லாம் பேசுறாரு. எதை வச்சுதான் முன் வச்சுதான் நம்முடைய உயிர்த்தெழுதல் தீர்மானிக்கப்படுது தெரியுமா? எந்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்முடைய உயிர்த்தெழுதல் தீர்மானிக்கப்படுகிறது தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை வைத்துதான். இன்றைக்கும் கூட அந்த அத்தனை பட்டணத்தாரத்தில் பேசப்பட்ட வார்த்தைகளை தியானித்தோமே ஆராதனை செய்திகளை. அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால் அதுல 31வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதை நான் அறிய வேண்டும். மேலும் இது இன்னும் தொடர்கிறது. அந்த அறியப்படாத தேவன் என்கிற அந்த டாபிக் இன்னும் தொடர்கிறது. மேலும் ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் என்ன செஞ்சிட்டாரு? விளங்க பண்ணார். மற்றபடினா முடியாது. அவரை எழுப்பினதுனால, அவர் எழுப்பப்பட்டதுனால நமக்கு அது நிச்சயம் இருக்கு. இல்லைன்னா நிச்சயம் கிடையாது. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்மளும் உயிர்த்தெழுது, நமக்கும் உயிர்த்தெழுது கிடையாது. அப்படிதான் 1 கொரிந்தியர் 15 அப்படி எழுதுறாரு. அப்ப எவ்வளவு ஒரு வெளிப்பாடு பாருங்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதில் அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியை நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். மற்றபடி நிச்சயம் கிடையாது. அதனாலதான் சொல்ற, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அவ இயேசுவை எழுப்பினவர் நம்மை எழுப்புவா. அவ என்ன சொல்ல வர்றார் தேவன்? விசுவாச வாழ்க்கை என்பது என்ன? ஏதோ இந்த உலகமே சதம் என்று வாழ்வதல்ல. பூமிக்குரிய பொருட்களை போதும் என்கிற நிலைமையில வாழ்வதல்ல. இந்த உலக வாழ்க்கை, இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கை தற்காலிகமானது. The earthly life is nothing but transitory, temporal. அது அற்பமானது, அது சொற்பமானது. அதனாலதான் சங்கீதக்காரனுக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்து அதே வெளிப்பாடு தான் இங்க கொண்டு வர்றார். நீங்க எப்படி 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13, 14 எப்படி பார்க்கிறோமோ, விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் நாங்களும் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப சங்கீதக்காரனை போல நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து பேசுகிறோம் சொல்றாரு பாத்தீங்களா? அதை நம்ம உன்னிப்பா பார்க்கும்போது அங்கே அதுதான் சொல்றார். 116வது சங்கீதம், அது எடுங்களேன். 116வது சங்கீதம். இங்க ஒண்ணு மேல இன்னொன்னு கீழே இருக்கு. அங்க அப்படியே மாறி இருக்கு. எப்படி இருக்குன்னா, சங்கீதம் 116 8ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணீரை கண்ணீருக்கும் என் காலை இடதலுக்கும் தப்புவித்தீர் சொல்லிட்டு சொல்றார். பாருங்க, தப்புவிக்கிறார். நம்முடைய ஆத்துமா மரணத்துக்கு தப்புவிக்கிறார். கண்ணீருக்கு காலை இடறுதலுக்கெல்லாம் தப்புவித்து நம்மளை தப்பு வச்சு யாருக்கு முன்னால எங்க நடக்க பண்றார் பாருங்க. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். இந்த பூமியில இருக்கிறவங்க, பூமியில உலக பிரகாரம் வாழ்றவங்க மரித்தோர். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். ஜீவனுள்ளோர், நம்முடைய தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கிறோம். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் சொல்லிட்டுதான் சொல்றாரு 10ஆம் வசனத்துல. சங்கீதத்தை விட்டுறாதீங்க. சங்கீதம் 116:10. விசுவாசித்தேன் ஆகையால், அதனாலதான் பேசுறேன்.
என்னை தப்பு வச்சு, என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்பு வச்சு, கர்த்தருக்கு முன்பாக, அதான் இவரு சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக. இப்ப போட்டிருக்கு பாருங்க நீங்க. இது அப்படியே ஒரு கையில கூட வச்சுட்டு பாருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் விசுவாசின் ஆகியால் பேச என்று எழுதியிருக்கிறத 14ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறேன். அதுதான் அங்க சொல்றார், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். அப்ப தமக்கு முன், கர்த்தருக்கு முன், எல்லாம் வசனம், வேத வசனங்கள்ல அவ்வளவு ஒரு தெளிவு. இதத்தான் அங்க சொல்றாரு, அதே வெளிப்பாடு. அதனாலதான் அடுத்த அதிகாரத்துல, 5வது அதிகாரத்துல அவரால் சொல்ல முடிஞ்சது, பூமிக்குரிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் பரலோகத்திலே தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு, ஆமா, பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய வெளிப்பாடு. 2 கொரிந்தியர் பாருங்க, 2வது அதிகாரத்துல மரணம் ஜீவன் இதுதான் நாங்க பெற்றிருக்கிற ஊழியம் காமிச்சு கொடுத்துட்டு, 3வது அதிகாரத்திலையும் அதுதான் காமிச்சு கொடுக்கிறாரு. மரணமும் ஜீவன் அதுதான் காமிச்சு, நீங்க பாருங்க, அழகா தெரியும். நியாயப்பிரமாணத்தை, சட்டத்திட்டமாகிய நியாயப்பிரமாணத்தை தமது மாம்சத்தினாலே சொல்லுங்க ஒழித்து, அது மரித்து, நாங்க என்ன செய்யறோம், கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத, அப்ப நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் ஒழிக்கிறாரு. அது ஒளிந்து போகிற ஊழியன் காமிச்சு கொடுத்துட்டு, இதுலதான் மனம் திரும்புதல் இருக்கு, இதுலதான் முக்காடு நீக்கப்படுகிறது, இதுலதான் கடினப்பட்ட மனம் மாற்றம் அடைகிறதுங்கிறத வெளிப்பாடாய் காண்பித்து கொடுத்து, அந்த சாயலாகத்தானே, அந்த கர்த்தருடைய சாயலா இருக்கு, அந்த சாயலாகத்தானே, கண்ணாடியிலே பார்க்கிறது போல அந்த சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்கிற வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கிறார். அங்கேதான் 3வது அதிகாரத்தில் சொல்ற, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எனக்கு இந்த வசனம் எப்படிலாம் விளையாட்டுத்தனமா எடுக்கப்படுது பாத்தீங்களா? தண்டனை இருக்கு, தண்டனை பயங்கரமா இருக்கு. கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. எதுக்கு? அநேகரை கீழே தள்ளி விடுறதுக்கா? அநேகர் பொத்துன்னு கீழே விடுறதுக்கா? அதற்கல்ல. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இது அழுத்தம் கொடுத்து பேசுறோமே, அதுக்கு அப்புறம் சொல்லப்பட்டதை கவனிக்கிறோமா? நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடினால் சொர்ந்து போகிறதில்லை. இப்படிப்பட்ட ஊழியத்தை, இதைத்தான் நான் இந்த நாளில் விளங்கிக் கொள்ளணும் பிரியமானவர்களே. இதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. சங்கீதக்காரன் அதுதான் சொல்றாரு. எவ்வளவு ஒரு பெரிய மகா மேன்மை. மரணத்துக்கு தப்பு வைத்து அந்த ஜீவனுள்ள தேசத்துல நடப்பேன். விசுவாசம் அவருக்குள்ள வருகிறது. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்துல நடப்பேன், விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன். நீங்க என்ன சொல்றாங்க? விசுவாசிங்க, ஆண்டவர் கார் தருவான்னு விசுவாசிங்க, வீடு தருவான் நிச்சயம் விசுவாசிங்க, இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் வீடு கட்டி தருவான்னு விசுவாசிங்க. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன்னு. நீங்க ஏன் பேச மாட்டீங்க தெரியுமா? நீங்க விசுவாசிக்கிறது இல்லைங்க அப்படின்னு நூதனமா சொல்றதுக்கு நிறைய பேர் கிளம்பி இருக்காங்க. நம்ம எல்லாம் சொன்னா குற்றப்படுத்த நினைப்பாங்க. நான் பைபிள், நம்ம பைபிள் பேசுறோமா, அப்புறம் என்னத்தை சொல்ல? பைபிள்ல இருக்கிறத பேசணும்னு சொன்னா, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து எங்கேயோ முடிச்சு போட்டதெல்லாம் தண்டனைக்கு ஏதுவானது, நியாய தீர்ப்புக்கு ஏதுவானது. விசுவாசித்தேன் ஆகியால் பேசுறதுக்கு அர்த்தம் என்ன? சங்கீதத்திலாவது உனக்கு விளங்கல அப்படின்னா, நீ 2 கொரிந்தியிலாவது பார்த்து விளங்க வேண்டாமா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் கொண்டு வந்து காண்பிக்கிறாரு. அதுக்கு மேலையும் கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தது போல நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. அவரும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தது போல நாமும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கர்த்தரோடு கூட ஒரு நாள் எழுந்திருப்போம்ங்கிற, தேவனுக்கு எதிர்கொண்டு போக எழுந்திருப்போம், பரிசுத்தவானோடு கூட எழுந்திருப்போம் என்கிற மகா மேன்மையான வெளிச்சத்தை தேவன் இந்த பகுதியில் வெளிப்படுத்தி தருகிறார். அதனாலதான் சொல்ற, சோர்ந்து போகிறதில்லை. ஏன்? அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலை கண்டு கொண்டோம். அதைத்தான் 2 கோணங்கள் நம்ம தியானிக்கிறோம். ஒண்ணு, இந்த பூமியிலே நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பவும் சுமந்து திரியணும். அவர் அது மட்டும் இல்ல, அவருடைய ஜீவனும் எங்களில் விளங்கும் முடியும் சொல்றாரா இல்லையா? அப்ப இந்த பூமியிலையும் சொல்றாரு, இந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்து மறுமையை குறித்தும் பேசுறாரு. அவர் 2 வெளிச்சம் இருக்கு. இந்த பூமியிலேயே நான் என்ன சாயல் இருக்கும் தெரியுமா? நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், நான் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன். இந்த வெளிச்சம் இருக்கணும். இதை தொடர்ந்து என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம தேவனுக்கு பிழைச்சிருக்கிறது, சரீர பிரகாரமா பிழைச்சிருக்கிறது கொஞ்ச காலம் தான் பிழைச்சிருக்கிறோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருக்கிறது கொஞ்ச காலம் தான் பிழைச்சிருக்கிறோம். ஆனா ஒரு நாள் யுகாயுகமா பிழைச்சிருக்க போறோம்.
அப்ப அதையும் குறித்து அவர் பேசுறார். இயேசுவை எழுப்பி, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் உங்களுடனே கூட எங்களையும் உங்களுடனே கூட எழுப்பி தமக்கு முன் நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அதனாலதான் பரலோகத்துள்ள வீட்டை பத்தி பேசுறாரு. அதனாலதான் சொல்றாரு, ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது சொல்றாரு. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? நம்ம ஏன் கவலைப்படணும் கேட்கிறேன். அழிஞ்சிட்டே, வீடு அழிஞ்சிட்டுனா போச்சு. அவர் தான் சொல்றாரு, இந்த வீடு அழிஞ்சு போனாலும் பரலோகத்தில் கைவேளை அல்லாத, தேவனால் கட்டப்பட்ட கைவேளை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் பேசுறாரு. நீ கூட அறியப்படாத தேவனுங்கிறதுல இருந்து அறியக்கூடிய ஒரு இடத்துக்கு ஆண்டவர் நடத்துறாரு. அந்த தேவனை ஆராதிக்கிறோமே, எதை அறிந்து வைத்திருக்கிறோம்? உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போறோம், எல்லாரும் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நம்ம எல்லாரும் இப்ப 6 முடிச்சு வீட்டுக்கு போறோம். பூட்டின வீடு அப்படியே திறந்து கிடக்கு, வெளியே வெள்ளம் பிளாச்சுன்னு திறந்து கிடக்கு. உள்ள பார்த்தா ஒரு பொருள் கிடையாது, ஒரு சின்ன கரண்டி கூட இல்லை, டம்ளர் கூட இல்லை. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்வீங்க? உடனே போலீஸுக்கு என்ன போன் அடிச்சு உடனே ஓன்னு கத்தி, அடுத்து மாட்டு வஸ்திரம் உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லை, ஒரு டம்ளர் ஒரு டீ குடிக்க டம்ளர் கூட இல்லை, அவ்வளோ வீட்டுல பொருள் எல்லாத்தையும் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும் நம்முடைய மனநிலை? பவுல் இதை வச்சு தேற்றுறாரு பாருங்க. நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், அதை சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு, நம்முடைய மாம்சத்துல நம்முடைய ஆண்டு உயிர்ப்பிப்பார். உயிர்த்தெழுதல் குறித்த காரியங்களை இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் பேசிக்கிட்டே வர்றாரு. அது மட்டும் இல்ல, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே பேசிக்கிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் போய் தானே, எல்லாத்தையும் பேசுறாரு. பேசிக்கிட்டே வர்றாரு. இதெல்லாம் மகா மேன்மையானது பிரியமானவர்களே. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களா இருந்து, அப்ப ஏன் நாங்களும் சொல்றாரு? we too, we also அப்படின்னு ஏன் சொல்றாரு? அப்ப அதுக்கு முன்னால ஒரு கூட்டம் என்ன செய்யுது? இந்த அனுபவத்தை பெற்றிருக்கு. அதான் சங்கீதக்காரன் என்ன அனுபவத்தை பெற்றிருக்கார்? நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். அதனால அவர் சொல்றார், நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அந்த விசுவாசத்தின் ஆவி எது? அது எந்த விசுவாசத்தின் ஆவி? எது? பீரோல திறந்தா கட்டுக்கட்டா பணம் வர்ற அந்த விசுவாசத்தின் ஆவியா? எந்த விசுவாசத்தின் ஆவி? அப்ப எவ்வளவு தூரம் நான் வசனத்தை பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க. அனுதினமும் இந்த வெளிச்சத்தில் நடக்க வேண்டியது. நான் பாவத்துக்கு செத்துட்டேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் தான் எனக்குள்ள இருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதை தொடர்ந்து எனக்கு எப்படிப்பட்ட சத்தியம் இருக்கு? இந்த உலக வாழ்க்கையும் சீக்கிரத்தில் முடிய போகுது, அவரோடு கூட என்றென்றைக்கு நான் வாழ போகிறேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நடப்பேன். அர்ப்பணம் செய்வோமா? இருக்க இடத்துல எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படி நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். எங்கள் கர்த்தராகிய தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்தில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, சங்கீதக்காரனும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவராய் இருந்துதான் பேசியிருக்கிறார் என்கிறது எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் இங்கே காண்பிக்கப்படுகிறது. ஆண்டவரே, அது எவ்வளவு தொன்று தொட்டு வருகிறது. சங்கீதக்காரன் அந்த தேவ மனுஷனுக்குள் இருந்த அந்த விசுவாசத்தின் ஆவி எங்க அப்போஸ்தலன் பவுலுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்குள்ளேயும் இந்த விசுவாசத்தின் ஆவி காணப்பட்டிருந்ததே. இன்னைக்கு விசுவாசம் 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 சொல்லி இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு காரியங்கள் எவ்வளவோ காண்பிக்கப்பட்டு தப்பறையான உபதேசத்தை நாடி போகிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் இந்த விசுவாசம் எதுலதான் இருக்கணுங்கிறது எங்களுக்கு திட்டவட்டமாய் காண்பித்து கொடுத்திருக்கிறீரே. பழைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மரணத்திலே மடிந்து புதிய வாழ்க்கை கிறிஸ்துவிலே ஆரம்பிக்கிறது. இனி நான் அல்ல,
கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியர் 2:20 எழுதியிருக்கிறபடி, தேவனே, இந்த மகா மேன்மையான விசுவாசத்தின் ஆவியை பற்றிய சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் எந்த சமயத்திலும் தைரியமாய் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒட்டிங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஏனென்றால் நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் இன்னார் என்று அறிவோம். ஏனென்றால் நாங்கள் விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்தின் துன்பங்கள் எங்கள் வாழ்க்கையை அசைக்க முடியாது. இந்த உலகத்தின் கலக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கலங்க பண்ண முடியாது. இந்த உலகத்திலே காணப்படுகிற எங்களை தள்ளி புறக்கணிக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களை மேற்கொள்ளவே முடியாது. தள்ளிட்டு போட்டோம். எங்களை குறித்து இல்லாத பொல்லாத பேசிட்டு போட்டோம். நாங்கள் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் யுகாயுகமா தேவனோடு வாழ போகிறவர்கள். நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நடக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு தேசம் இருக்கிறது. எங்களுடைய ஜீவனுள்ள ஒரு தேசம், ஜீவனுள்ள ஒரு தேசம், பிழைத்திருக்கிறவர்களின் தேசம் இருக்கிறது. அதற்கென்று நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அந்த நிச்சயத்தை உடையவர்களாக காணப்படும் போது, அப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக இருக்கும் போது, இந்த உலகத்தினுடைய எந்த காரியமும் எங்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. கீழே தள்ளினாலும் நாங்கள் மடிந்து போக மாட்டோம் ஆண்டவரே. ஏன்னா அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களா இருக்கிறோம். இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் எழுப்புவா. 70-80 வருஷ வாழ்க்கையோடு இந்த வாழ்க்கை முடிந்து போகிறது அல்ல, எங்களையும் தேவனை எழுப்புவா. என்னை தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த பந்தி வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.